அடுத்தது நம்மளுடைய இந்த புரட்சி புயல் சீமான் அவர்களுடைய சொத்து விவரங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த மனுஷன் வேலை வெட்டிக்கே போகாம எங்களை மாதிரி சும்மா இருக்கிறாரு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அந்த மனுஷன் என்ன வேலைக்கு போறாப்புல யாருக்காச்சும் தெரியுமா? இப்போ விஜய பார்த்தா ஆமா சினிமாவில் நடிச்சாரு, முதலமைச்சர், அவர் பலகாலமா அரசியல்வாதியாக இருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குங்கிறத பார்க்க போறோம். சீமான் பெயரில் சொந்தமாக வீடு இல்லை, அவரும் வாடகை வீட்டில் இருக்கிற. அந்த வாடகை 3 லட்சங்கிற விஷயம் யாருக்கும் தெரியல வச்சுக்கலாம். ஆனா அந்த மனுஷன் சொந்தமாக வீடு கிடையாது. அதுக்கு பிறகு சீமானிடம் ஒரு 50,000 அவரது மனைவிட்ட ஒரு 35,000 கையிருப்பு இருக்கு. சீமானுக்கிட்டே 50,000 கையிருப்பு இருக்கு. முதலமைச்சர்கிட்ட 10,000 தான் கையிருப்பு இருக்கு. பாருங்க, அசிங்கமாய் போச்சு குமார். இன்னும் பாருங்க, அவர் பொண்டாட்டிட்ட 35,000 இருக்குதான். சரி விடுங்க. சீமான் பெயரில் அசையா சொத்துக்கள் எதுவுமே கிடையாது. அசையா சொத்து, அசையா நம்பிக்கை இருக்கு. என்னத்துக்கு சொத்து இருக்கு? எங்க ஆளுகிட்ட நம்பிக்கை இருக்கு, அது போதும். அப்புறம் சீமான் பெயரில் கடன் 5,11,000 ரூபாய் கடன் இருக்குதான். சீமான் மனைவி பேர்ல ஒரு 18,39,000 இப்போ கடன் இருக்குதான். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீமானிடம் எவ்வளவு நகைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சீமானிடம் ஒரு 150 கிராம் நகை இருக்குதான். கிராம்ல சொன்னா எங்களுக்கு கணக்கு தெரியாதான், ஒரு 19 பவுன் நினைக்கிறேன். 19 பவுன் நகை இருக்குது. அடுத்து மனைவி கல்வியிடம் ஒரு 200 பவுன் இருக்குதான். அதாவது 1600 கிராம் பவுன் இருக்குதுன்னா பாத்துங்க. இன்னும் ரேட்டு ஒரு பவுனு என்ன ரேட்டு இருக்குது? 1,23,000 தாண்டி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நகை ரேட்டு இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சமீப காலமாக இந்த போர் நடக்கிறதுனால. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா சீமான் அவர்களிடம் ஒரு அவங்க ஒய்ஃப் கல்வியிட்ட ஒரு 200 பவுன் நகை இருக்கு. அதுபோக அசையும் சொத்து ஒரு 39.8 லட்சமும், அது மனைவி பெயர்ல ஒரு 3,44,00,000 சொத்து மதிப்பு இருக்கு. இதே சாட்டை துரைமுருகனும் இடும்பாவனம் கார்த்தி நேத்தி விஜய கேள்வி கேட்டீங்கன்னா, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு சொத்து வந்துச்சு? ஒரு படத்துக்கு 200 கோடின்னு சொன்னீங்க, உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி 645 கோடி தான் சொத்து இருக்குமா? இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே. வேலைக்கே போகாம திருநெல்வேலியில சோறு தின்னுட்டு இருக்க சீமானுக்கு இவ்வளவு நகை எங்க இருந்து வச்சு, இவ்வளவு சொத்து மதிப்பு எங்க இருந்து வச்சுன்னு கேட்கலையாப்பா யாரும். நீங்க சாட்டு அவ்வளவு யோக்கியவனா இருந்தா சீமானை பார்த்து கேள்வி கேளுங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பேர்ல 200 பவுன் நகை எப்படி வந்துச்சு? உங்க மனைவி இப்ப சமீப காலத்துல ஸ்டாலினை சந்திச்சு வந்து 2 மாதத்துல 25 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு. அந்த நிலம் எங்க இருந்து வந்துச்சு? 25 ஏக்கர் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்? அதுக்கு ஏது காசுன்னு கேளுங்க. வேலைக்கு போகாம இருக்கிற சீமானுக்கு ஏது காசுன்னு கேட்க ஒருத்தனுக்கு வக்கு இல்லை. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சினிமாவில் நடிச்சு இடிச்சிட்டு இவ்வளவு பணம் சம்பாரிச்சு வந்திருக்கிறார். அதை கேட்கறாங்க, சுத்தி வளைச்சு கேட்டுக்கிறாங்க. அயோக்கிய பயில்